மாசம் மாசம் நம்மளுக்கு இன்கம் வர மாதிரி நம்மளால வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி டிவிடெண்டா வர மாதிரி கூட பிளான் பண்ணலாம். பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வருஷத்துல ஒரு தடவை தான் ஒவ்வொரு கம்பெனியும் டிவிடெண்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு. நம்மளுக்கு மந்த்லி மந்த்லி வர மாதிரி பல கம்பெனிஸ்ல ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு டிவிடெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் வந்து அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம எடுக்கிற ரிஸ்க் பொறுத்து இருக்கு. பேங்க்ல போனோம் குறைவான ப்ராஃபிட்னு சொல்ல ரிஸ்க் அது. மாசம் மாசம் வர ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி அக்கௌண்ட் கூட நம்ம ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து படிச்சு பண்ணணும். தெரிஞ்சு பண்ணும்போது தான் அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். அதோட ரேஷியோ எல்லாமே அவங்க எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க, அது என்ன லெவல்ல போய்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி தெரிஞ்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, கோல்டுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது வந்து அதுவும் எப்படி பண்ணணும், அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த மாதிரி பண்ணணும். மாஸ்டர் சொன்ன மாதிரி வெல்த் கிரியேஷன்ல 1% கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது. எஸ் சார். நம்ம ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நம்ம சேவிங்ஸ்ல இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கோல்ட்லயும் இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். நம்ம பல டைப்ல வெல்த் கிரியேஷன் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு குறிப்பிட்ட 7 டைப் ஆஃப் இன்கம், 21 டைப் ஆஃப் இன்கம்ல ஷேர் மார்க்கெட் ஒன் டைப் ஆஃப் இன்கம் தான். ஸோ அதுல தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த ஷேரை வந்து ஒரு இடம் வாங்கி போட்டோம்னா எப்படி 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூடுமோ அது மாதிரி கூட அந்த விஷயத்தை பார்க்கணும். அது மாதிரி பிசினஸ் இல்ல ஷேர் மார்க்கெட்டா இருந்தாலும் அது முழுக்க படிச்சுட்டு பண்ணணும். அந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன். அதுல மாதிரி ஷேர்ல பணம் போட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட் வரலாம், வராமலும் போகலாம். ஹை ரிஸ்க் இருக்கு. பேங்க்ல பணம் போட்டோம் அப்படின்னம்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வரும். ஆனா கண்டிப்பா அது வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்ற விஷயம் உத்தரவாதம் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல அப்படி கிடையாது. நம்ம பணம் போட்டது கொஞ்சம் கம்மியா தான் வரும் அப்படின்றத பாக்குறோம். ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் இல்லாம டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் மந்த்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வேலிடான பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரே கம்பெனி மந்த்லி டிவிடெண்ட்ஸ் கொடுக்கறது இல்ல. நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க ஒரு சில கம்பெனி வந்து ஜனவரி மாசம் கொடுப்பாங்க, ஒரு சில கம்பெனி பிப்ரவரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதை நம்ம அனலைஸ் பண்ணோம். ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணி இந்த மந்த்துக்கு இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த கம்பெனி ஸ்டாக் இன்க்ரீஸே ஆகலனாலும் நம்ம கொடுத்த அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எஃப்டில போட்ட பர்சன்டேஜை விட அந்த ஷேர்ஸோட வேல்யூ அதிகமாக ஆகலைனாலும் டிவிடெண்ட் மூலியமா நம்மளுக்கு இன்கம் வரும். அது வந்து அந்த மாதிரி ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு எஃப்டில போடுறது சேஃப்டியோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து வரும். இதுல வந்து பொறுமையா இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் மாஸ்டர். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பொறுமை கிடையாது இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் யாரையும் நம்பி நம்ம அமௌண்ட் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நம்மளே ஃபுல்லா அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது இப்போ இந்த மாதிரி வெப்சைட் வருது அப்படின்னா அதை நம்பிட்டுலாம் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே படிச்சு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதுல இறங்கணும் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டேன் மாஸ்டர். இதுல மேஜரா சொல்றது வந்து என்னன்னா, ஷேர் டவுன் ஆனிச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படின்றது தெரியும். இப்போ ரீசெண்டா நம்ம கொரோனா டைம் அந்த மாதிரி பார்த்துருப்போம். அந்த டைம்ல ஷேர் டவுன் ஆனதுக்கும் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓவராலா மக்கள் வந்து பயந்துட்டு எல்லாத்தையும் செல் பண்ணாதனால எல்லா நல்ல நல்ல கம்பெனியோட ஷேரும் டவுன் ஆயிருக்கு. ஆனா டவுன் ஆயிடுச்சு அவ்வளவுதான் நம்ம லாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு வெளில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா லாஸ். இல்ல அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணி இல்ல இந்த டைம்ல டவுன் ஆயிருக்கு இந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நிறைய ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற ஷேர்ஸ் அந்த சார்ட்ஸ் இது மாதிரி நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்றப்ப அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மேஜரா நம்ம ஷேர்ஸை பத்தியோ இல்ல எதுலையும் இன்வெஸ்ட் பண்றோமோ அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் நம்ம எடுத்துக்கணும். இல்ல டீம் மூலியமா எம்எம்ஜி மூலியமா போறோம் அப்படின்னா உங்களோட எல்டிஎஸ் கோச்சஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பொதுவாக ஷேர் மார்க்கெட்ல நம்ம பார்த்துப்போம் கோல்டு இடிஎஃப் எஸ்ஐபி இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஓவரால் பீரியட் ஆஃப் டைம் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனா நம்ம எதுல கரெக்டா இன்வெஸ்ட் பண்றோம் அதை பொறுத்து இருக்கு. ஸோ அது நம்ம ப்ராப்பரா நாலேஜ் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த எஸ்ஐபினா அந்த கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்தெந்த கம்பெனில எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, ஸோ இந்த மாதிரி டெப்தா நம்ம போய் அனலைஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு அது கரெக்டா தெரிஞ்சுக்க முடியும். மேஜரா வந்து சொன்ன மாதிரி நம்ம எப்படி இன்னொருத்தவங்கள்ட்ட போய் பணத்தை கொடுத்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க மாட்டோமோ அந்த மாதிரி இன்னொருத்தவங்க இந்த கம்பெனி நல்ல கம்பெனி இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அதுலயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரியான ரிஸ்க் தான். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கேன் அதுல பணம் வருது, நெட் மார்க்கெட்டிங் பணம் வருது, அப்புறம் 2 தொழில் இருக்கு பணம் வருது, என் பிள்ளை வேலைக்கு போறான் பணம் வருது, ரிட்டர்ன் பண்ணா பணம் வரும், எல்லாம் ஓகே. இதுல இதை வேற போய் படிச்சுக்கிட்டு இதுல வேற சிக்கல் இருக்குன்னு சொல்லாங்க, மேல போன்னு சொல்லாங்க, கீழே வரும்னு சொல்லாங்க. எதுக்கு நமக்கு ஒம்பு இதெல்லாம் நம்ம வேலை பாட்டு இருக்கலாம்ல, தேவையில்லாம இதுல போய் மாட்டுவானே. அதில் படிக்க வேற சொல்றாங்க, எது வேணாலும் செய்யலாம், படிக்கும் சொன்னா என்ன இருக்காது. இப்படி எல்லாம் ஒரு பெரிய குழப்பம் இருக்கலாம். இதுக்கு ஆன்சர் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நமக்கு என்னெல்லாம் வருமானம் வந்துட்டு இருக்கோ அந்த வருமானத்துக்கு கூட ஷேர் மார்க்கெட்ல போன பணத்துல
ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வந்துச்சுன்னா நாலேஜ் இல்லாத ஒரே காரணத்துக்காக நமக்கு அந்த 20 லட்சம் 10 லட்சம் வராம போயிருக்கும். இப்ப நான் வந்து ஆர்விஎன்எல் அந்த ஷேர் சொன்னலாம் 5000 ஷேர் வாங்கி வந்தேன் 35 ரூபாயில. இன்னைக்கு அது 560 ரூபாய் ஏதோ. அது இப்போ ஒரு வருஷத்துல எனக்கு வந்து ஒரு வருஷத்துல 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நான் கொஞ்சம் லட்சத்துல வெளியே வேண்டாம், வேற கதை. இந்த ஐடியா மட்டும் இருந்துச்சுன்னா இப்போ முடிவு பண்ணிட்டேன். இப்போ எதுனாலும் சரி, நீ எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்க வெளியே வந்துடாதீங்க, வெளியே வர பொறுமையா இருங்க அப்படின்னு நானே பயந்து போய் வெளியே வந்துட்டேன். இந்த நாலேஜ் இருக்கிறதுனால நமக்கு ஒரு 20-30 லட்சம் கிடைச்சா அப்படி இருக்கும். அந்த நாலேஜ் எடுக்கலாமா? எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் ஓகே, அதுல ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் நமக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியா நமக்கு இன்கம் கிடைக்காது. அதே மாதிரி எல்லா பணத்தை கொண்டு இதோடு போடக்கூடாது. குறிப்பிட்ட பணத்தை போட்டு அந்த ரிஸ்க் எடுக்கணும். இந்த ஷேர் மார்க்கெட் படிக்கணுமா, இதுக்கெல்லாம் பணம் கொடுத்து படிக்கணுமா, இப்போ அங்க சொல்லு வாங்கி கேட்டுட்டு போடலாம்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லி எம்எம்ஜில சொன்னாங்க. எங்க தாத்தா சொல்லியிருக்காரு சேவிங் பண்ணு, எங்க அம்மா சொல்லியிருக்கு சேவிங் பண்ணு, எங்க அப்பா சொல்லியிருக்கு சேவிங் பண்ணு. அவங்க பண்ணாங்களான்னு தெரியாது, ஆனா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சேவிங் பண்ணணும்னு. ஆனா சேவிங் ஏன் பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா எவ்வளவு பணம் வரும், அது மூலமா நம்ம லைஃப் எப்படி மாறும், எப்படி செக்யூர்டா பண்ணலாம், வாழ்க்கையில வேலை பார்க்காமலே நினைச்ச பணம் மாசம் மாசம் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சேவிங்கோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு தெரிய வரும். ஷேர் மார்க்கெட் நான் வாங்கி போட்டிருக்கேன், இவங்க வாங்கி போட்டிருக்காங்க, நீ சொல்லி வாங்கி போட்டிருக்கேன்னா அப்படி கிடையாது. ஏன் வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம், எவ்வளவு வாங்குறோம், எது வரைக்கும் வாங்குவோம், எப்போ விற்போம், என்ன மைண்ட் செட்ல வேலை பார்ப்போம், அப்படி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஒருத்தருக்கு கிடைக்கும் போதுதான் அந்த படிப்பு வந்து பக்குவப்படுது. சும்மா அங்க ஓஜல ஏதாவது 2-3 செஷன் பார்த்துட்டு யூடியூப்ல வீடியோ பார்த்து அப்படி பழக்கலாம். சும்மா போட்டு துட்ட காசை தெரியாக்காதீங்க. நிறைய பேர் படிக்காதீங்க, எம்எம்ஜிலாம் படிக்காதீங்க, பணம் வேஸ்ட் ஆயிரும், உங்க வாழ்க்கை வேஸ்ட் ஆயிரும். சரி ஓகே, வேற எங்க படிக்கலாம், புக்கு வாங்கிறாதீங்க, வேஸ்டா போயிடும். டன் ஓகே, தேடுக்கு முன்னாடி படிங்க. எங்க படிக்கணும், யார் படிக்கணும், யார் கூட படிக்கணும், அதுவும் நீங்க ரிசர்ச் பண்ணணும். நம்ம அப்படியே ஃப்ரீயா பார்த்துட்டு படிச்சிடலாம், அவங்க பார்த்து அப்படி இல்லை. ரிசர்ச் பண்ணணும், படிக்கணும், யாரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார் நமக்கு உதவி பண்ணுவா, இது எல்லாமே ஒரு ரிசர்ச் பண்ணி கம்ப்ளீட்டா போகும்போது அது வரும். எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு பணம் கிடைக்கும். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி எனக்கு தெரிஞ்சதுக்காரனா நான் முதல்ல இருந்து அதுக்கு கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் படிப்பும் அதனால கிடைக்கிற விஷயம் தான் இன்னைக்கு அந்த 25 வருஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம இதுல எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுமா, எப்படி எனக்கு அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொன்னா நான் கேட்டிருக்க மாட்டேனோ. சரி ஏன் பரவாயில்ல, எல்லாரும் வெளியே இருக்கீங்க, நான் ஷேர் மார்க்கெட் உள்ள இருக்கேன், அப்படி இருந்தா கூட நான் கேட்க மாட்டேன். சுலைமானி கீரான்னு சொல்லுவாங்க, ஒரு கொழுப்பு உள்ள இருக்கலாம், அந்த கொழுப்பு யார் பேச்சும் கேட்காது. போனா உனக்கு என்ன தெரியும் அப்படி சொன்னவனா, அந்த அந்த அறிவு இன்னைக்கு இதை செய்யலாம்னு தெரிஞ்சது. அன்னைக்கு நான் தெரிஞ்சிருந்தேன், நான் எத்தனை கோடியா பணம் நம்மகிட்ட இருந்திருக்கும். நீ ஏன் கூட சேர்ந்த 100கணக்கான கோடி பணத்தை வாங்கி போட்டுருக்கான். அவனு நானும் 5000 சம்பளம். நீ பெரிய பங்களா வச்சிருக்கான், 4 கார் வச்சிருக்கான், இந்த இடம் ஃபுல்லா எனக்குள்ள தானாங்க. அன்னைக்கு அவனுக்கு தெரிஞ்ச அந்த அறிவு. இன்னைக்கு யாருக்கு இந்த அறிவு தெரியுதோ, இன்னைக்கு யார் இதை பத்தி படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ, அவங்களுக்கு இன்னொரு 10 வருஷத்துல 5 வருஷத்துல அவங்க வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறது பார்க்கலாம்.